இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்குகிறேன். எத்தனையோ யாம்பவான்கள் எல்லாம் முழக்கமிட்ட இந்த ராஜபாட்டையிலே ஏழை சிறுவனாகிய என்னையும் ஏற்றி அழகு பார்க்கின்ற புதுச்சேரி கம்பன் கழகத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒப்பற்ற தியாகம் செய்தவர் யார் என்பது கேள்வி. சகோதரி புதுக்கோட்டை பாரதி அவர்களோ, சரவணன் அவர்களோ, அக்கா பூங்குழலி அவர்களோ இந்த பட்டிமண்டபத்தில் வெற்றி பெறுகிற கொடுப்பனவோடு இங்கே இல்லை. என்ன செய்வது? எல்லா சந்தர்ப்பங்களிலும் வெற்றி பெறுகிற என்ற அணிக்கு பேசுகிற வாய்ப்பு கிட்டாது. சுமாரா பேசுகிறவனாக இருந்தாலும் வெல்லப்போகிற அணிக்கு வந்து வாய்க்கப்பெற்ற அதிர்ஷ்டசாலி நான். சகோதரர் அறிவொளி அவர்கள் இந்திரஜித்தன் என்ன செய்தான் என்று கேட்டார். பாரதி அவர்கள் ஒரு காப்பியை தியாகம் செய்துவிட்டு வாழ்நாள் தியாகம் செய்தவன் இந்திரஜித்தன் என்று எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. நினைத்து பார்த்தால் சந்தேகத்துக்கே இடமில்லாமல் நோக்கர்களால் நீக்கப்பட வேண்டிய முதல் அணி நீங்கள்தான். யாரு? மாரீசன். அவர் என்ன பண்ணார் என்று எனக்கெண்டா ஒன்றுமா விளங்கி இல்லை. செய்தது அநியாயம். அதைத்தன்னும் மனம் வந்து விருப்பத்தோடு செய்தாராண்டா இல்லை. என்னட்ட உதவேண்டி சாக போறியா இல்லையண்டா இந்த பணியை ஏற்றுக்கொண்டு போக போறியா? ஒரு விஷயத்தில் நான் எங்க அறிவொளி அண்ணனோட உடன்படுறேன். மாமா பணி செய்தவர், அதை நானும் வழிமொழிகிறேன். அந்த கைங்கரியத்தை செய்தவருக்கு தியாகி பட்டம் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க மட்டும் ஆசைப்பட்டு கொள்ளலாம், அது உங்களுக்கு உரிமை உண்டு. எது தியாகம் என்றால் பயன் கருதாத அர்ப்பணிப்பு, அது தியாகம். ரெண்டு தர்க்கம், ரெண்டு அடிப்படை அளவுகோலை வைத்துக் கொண்டு இந்த ரெண்டு அணியினரையும் தியாகம் செய்தவர்கள் அல்ல என்று நீக்கிவிடலாம். ஒன்று சொல்லுகிறேன், பயன் கருதாத தியாகத்தை செய்திருக்க வேண்டும். மாரீசனுக்கு ராவணனுடைய இந்த உயிர் அச்சுறுத்தலின் போது ஒரு பயன் நோக்கிய எண்ணம் தலை தூக்குகிறது. என்ன எண்ணம் என்று கேட்டீர்கள் என்றால், இந்த ராவணன் என்கின்ற கொடிய அரக்கனுடைய கையினாலே இறப்பதை விட ராமபிரானுடைய கையினாலே மரணித்தால் எனக்கு பேறு கிட்டும். இது பயன்தானே, பயன் கருதிய நோக்கம்தானே. பயன் கருதிய நோக்கத்திலே எங்கே இருக்கிறது தியாகம்? அது ஒரு நல்ல முத்தி கிடைக்க வேண்டும், ஒரு ராமனுடைய கையினாலே மரணிக்க வேண்டும் என்கின்ற பயன் கருதிய முயற்சி. அதுபோக அச்சுறுத்தலினாலே நான் சொல்லுகிறேன், இந்த பட்டிமண்டப தலைப்பை இப்படி மாற்றினால் உங்களுக்கு தான் வெற்றி. யாரு? மாரிசன் அணிக்குத்தான் வெற்றி. எப்படி? நிர்பந்த மரணத்தை சந்தித்த பெருமைக்குரியவர் யார்? உங்களுக்கு தான். நிர்பந்த மரணம் அதான் ஐயா நடந்துச்சு. அதற்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது. இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதே போல கும்பகர்ணனும் அதே நிர்பந்த மரணத்துக்கு ஆளானவன் தான். நினைச்சு பாருங்கள், போருக்கு அவனாக விரும்பி போகவில்லை. ராவணன் இழித்துரைத்து இழித்துரைத்து கேவலப்படுத்திய பிறகு ஒரு ரோஷ தூண்டலுக்கு ஆளாகி போனான். இதான் உண்மை. இங்க பாருங்கள், மரம் கிளர் செருவினுக்கு உரிமை மாண்டனை, பிறங்கிய தசையோடு நரவம் பெற்றனை, இறங்கிய கண் முகிழ்த்து இரவும் மெல்லியும் உறங்கினை. பாருங்க, நூதனமாக கும்பகர்ணனை கேவலப்படுத்துகிறான் ராவணன். எப்படி? இறங்கிய விழியா. இந்த பாருங்க, இந்த இமை இருக்குல்லவா, இமை
கும்பகர்ணனுக்கு ஒருபோதும் மேல போனது இல்லையா, இறங்கியபடியே இருக்கும், எந்நேரமும் தூங்கிக் கொண்டே. அவனுடைய சாபத்தை நன்கு உணர்ந்து கொண்டவன் கேவலப்படுத்துறாயா. தசைய வளர்த்தாய், என்ற கையால சாப்பிட்டாய் என்று அவனை கேவலப்படுத்தி, இதுக்கு மேல இங்க இருக்கத்தான் வேணுமா? ஒன்றுமில்ல, பரீட்சையில ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான். அம்மா என்ன சாப்பாடுன்னு வாரான் கூல, அவனுக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது, எது ஃபெயில் பண்ணதெல்லாம் விஷயமே கிடையாது. அப்பா கண்ணா பின்னாண்டு திட்டுறார், வீட்டை விட்டு போயிட்டான். பாரியா இவ்வளவு ரோசக்காரன், இவ்வளவு மான வீரன், ஃபெயில் ஆயினோன்னு வீட்டை விட்டு போயிட்டானே என்ற மாதிரி இருக்குது. அவனுக்கு எதுவுமே கவலை இல்லாமல் இருந்தவன் கேவலப்படுத்திய பிறகு போருக்கு போகிறான். இது ஒன்று. அப்ப மாரீசனும் கும்பகர்ணனும் நிர்பந்தத்தினாலே இந்த தியாக முயற்சியிலே ஈடுபட்டவர்கள். இரண்டாவது சொல்லுகிறேன், பயங்கரதிய தியாகமாக இவர்களுடைய தியாகம் இருக்கிறது. அது சொல்லிவிட்டேன். மாரீசன் எப்படி தன்னுடைய நல்ல மரணம் வாய்க்கப்பெற வேண்டும், ராமன் கையாலே செத்தால் குட்டு வேணாலும் மோதிர கையால குட்டு வேண்ட வேண்டும் என்று சாகத்தான் போறோம், ராவணனுடைய கையால சாவதை விட ராமனுடைய கையாலே சாவோம் என்று பயன்கருதிய முயற்சி. அதே போல கும்பகர்ணன், இங்க பாருங்க அறிவொளி அண்ணா, எனக்கு ஒன்றுமா விளங்கல, நீங்க என்ன சொன்னீங்க? கும்பிட்டு வாழ்கிறேன். இந்த கும்பகர்ணன் வந்தாராம், பீடனன் வந்து சொல்றான், வாரியா எதிரி பக்கம் ராமன் பக்கம் வா, எனக்கு அபயம் தந்த ராமன் உனக்கும் அபயம் தருவான். அப்படி சொல்ற போது எங்க கும்பகர்ணன் என்று சொல்றார், செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வன் தேறி வம்புட்ட தெரியலம் முன் உயிர் கொண்ட வகைய வாழ்த்தி கும்பிட்டு வாழ்கிறேன் ஜான் கூற்றையும் ஆடல் கொண்டேன். கடைசியா என்னையா செய்தார்? உன்னைத்தான் உம்பியைத்தான் அனுமனைத்தான் எம்பி பிரியாதிருக்க வேண்டும், இதை நீ அருள வேண்டும், எதிரிட்ட போய் வரம் கேட்கிறார். கடைசியா மூக்குளந்த முகமன்று முனிவர்களும் தேவர்களும் என்னை இகழ்வார்கள், என்னுடைய உடலை கொண்டு போய் கடலுக்குள்ள போட்டு விடு, இந்த மாதிரி எல்லாம் எதிரிட்ட சரணடைந்தவர். இவருடைய தியாகம் எல்லாம் தடுமாற்றத்துக்குள்ளான தியாகம். இந்திரஜித்தனுக்கு வருகிறேன். ஒரு நிமிடத்துக்குள்ளே இந்திரஜித்தன் பற்றிய செய்திகளை சொல்லி முடிக்கிறேன். அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிங்கக்குட்டி, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பாவுக்கு ஒரு பகை வந்துவிட்டு, அப்பாவுக்கு போர் வந்திருக்கிறது, அது அப்பா செய்தார் சரியா பிள்ளையா இதெல்லாம் இந்த அற உணர்ச்சி எல்லாம் அவனுக்கு தெரியல. ஆனால் ஆரம்பத்திலே இருந்து சிறிதளவு தடுமாற்றம் கூட இல்லாமல் அப்படின்னா வருவாங்க எங்க பாரதிய அப்படி ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை அப்படி என்று வந்தானே, அது என்னவாமண்டு, அதுதான் அதுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் சொன்னான். அஞ்சினேன் என்று நீங்க நினைச்சிடாதீங்க, அதுக்காகத்தான் சொன்னான். ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான் அச்சீதைவால் விடுதியாயின். நானும் ஒரு அறம் சொல்லி இருக்கிறேன் என்று ஒரு பதிவாக்க வேண்டும் என்பதற்காக. மற்றபடி அப்பாவுக்கு மனமு வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறான். தந்தையினுடைய காமத்துக்காக தன்னுடைய இளமையை துறந்தவன் பீஷ்மன். தந்தையினுடைய காமத்துக்காக தன்னுடைய இளமையை துறந்தவன் பீஷ்மன். தன் உயிரையே துறந்தவன் இந்திரஜித்தன். அவனுடைய நல்ல அந்த உயிர் தியாகத்தை விட ஒரு உயர் தியாகம் இருக்க முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவேன்.